பேர் அசோக்ராஜ், தமிழ்நாடு விவசாய சங்க மாவட்ட செயலாளர். இன்றைக்கு நாளைய தினம் ஆடித்தேவசை முன்னிட்டு சாலையோர வியாபாரிகளிடம் டெண்டர் அறிவிப்புக்கான ஏல டெண்டர் அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக மதுரை உயர்நீதிமன்றம் 2 தீர்ப்பு வழங்கியிருக்குது. சாலையோர வியாபாரிகளிடம் வசூல் பண்ணக்கூடாதுன்னு. அது சம்பந்தமாக மனு அளிக்க நாங்கள் நகராட்சிக்கு வரும்போது எந்த அதிகாரியுமே இல்லை. ஒரு அதிகாரி இல்லாத ஒரு நகராட்சியாக இன்னைக்கு பார்க்க முடியாது. நாங்கள் கரெக்டாக 3:20க்கு இந்த அலுவலகத்துக்குள்ள வாரோம். இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் யாருமே இல்லாத நிலைமையை நம்ம பார்க்க முடியுது. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு அதிகாரியினுடைய போக்கு எங்கே இருக்குன்னா, இன்னைக்கு புளியங்குடி இருக்க கோட்டமலையாறில் இன்னைக்கு கெடா விருந்து சாப்பிட்றதுக்காண்டி எல்லா அதிகாரியும் போயிருக்காங்க. இன்னைக்கு மனுக்கு இங்கே சம்மந்தப்பட்ட எந்த அதிகாரியும் இல்லாமல் சாமானிய மக்கள் இங்கே காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமை என்பது இருக்கு. ஆகவே ஒரு மோசமான ஒரு நகராட்சி நிர்வாகமாக இன்னைக்கு சங்கரங்கோயில் நகராட்சி நிர்வாகம் இருக்க நம்ம பார்க்க முடிகிறது. கறி சாப்பிட்றதுக்காக போயிருக்காங்க. சங்கரங்கோயிலில் இன்னைக்கு தீ பிடிச்சி பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு நிற்கல. இன்னைக்கு பொட்டல் பக்கத்தில் அணைக்கிறதுக்கு அதிகாரி இல்லாத நிலைமையாக பார்க்க முடிகிறது. ஆகவே இப்படி மெத்தன போக்க நகராட்சியாக நமக்கு பார்க்க விஜயனுடைய ஆட்சி ஒரு வெளிச்சத்துக்கு இன்னைக்கு பார்க்க முடிகிறது. ஒரு மெத்தன போக்கான ஆட்சியாக நம்ம பார்க்குறோம். ஆகவே பொதுமக்களும் நாங்கள் விவசாய சங்கத்தும் வியாபாரிகளும் நாங்கள் குற்றச்சாட்டு என்னன்னா, நகராட்சி நிர்வாகியின் மீது நகராட்சி நிர்வாகத்தின் மீது உடனடியாக துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க நாங்கள் அன்போடு கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்படி செய்தால் என்று சொன்னால் நாங்கள் சிஐடி விவசாய சங்கம் அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். ஒரு வலுவாக போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்று அன்போடு தெரிவிச்சுக்கிறோம். எந்த அறிவிப்பு இல்லாத முன்னறிவிப்பு இல்லாமல் இன்னைக்கு எல்லா அதிகாரிகளும் இன்னைக்கு சுற்றுலாத்தலத்துக்கு பிற்க என்பது நம்ம வெக்கக்கடாக நம்ம பார்க்க முடிகிறது. நீங்க புளியங்குடி கோட்டமலையாருக்கு போயிருக்கிறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய 2 பேர் மனு வாங்கியிருக்காங்க. அவங்க சொன்ன தகவல் அடிப்படையில் நாங்கள் சொல்லுதோம்.